வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தின் ஒரு நாள் நேர்முக பயிற்சியும் சான்றிதழும் வழங்கிய விழாவின் வானொலி தொகுப்பு. சென்ற 10ஆம் தேதி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அகில இந்திய வானொலி நிலையம் தருமபுரி பண்பலையும் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையமும் இணைந்து அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்களுக்கான மண் மேலாண்மை என்ற தலைப்பிலும் அங்கக மேலாண்மையின் இன்றைய தேவைகள் என்ற தலைப்பிலும் ஒலிபரப்பான வானொலி வேளாண்மை பள்ளியின் ஒரு நாள் நேர்முக பயிற்சியும் சான்றிதழும் புத்தகமும் வழங்கும் விழா காலை 11 மணியளவில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. விழாவில் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர், நாமக்கல் கால்நடை கல்லூரி முதல்வர், ஹோசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி முதல்வர், தருமபுரி பண்பலை உதவி இயக்குனர், வானொலி வேளாண் பள்ளி பாடத்தில் பதிவு செய்த விவசாயிகள் என திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சத்யா அவர்கள். விழாவில் தலைமையேற்று பேசினார் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் கே. வேல்முருகன் அவர்கள். அவர்தம் உரையில், வானொலி வேளாண்மை பள்ளி 13 வாரங்களுக்கு நம்ம தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தினோடு சேர்ந்து நம்ம வேளாண்மை பள்ளிகளை நடத்தினோம். விவசாயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு 2 விஷயங்கள் தவிர்க்க முடியாத விவசாயமாக இருக்கும். 2 விஷயங்கள், ஒன்று மண், இன்னொன்று நீர். நீரை வர வைக்கிறதோ இல்லை கட்டுப்படுத்துகிறதோ நம்ம கைக்குள்ளே இருந்தால் கூட மண்ணை நம்ம வளப்படுத்துறதுல நம்ம கைக்குள்ளே நிறைய இருக்குது. அதனால் மண்வள மேம்பாடு அப்படிங்கிற தலைப்பில் 13 கிளாஸ் மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தர்றதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கணும், கோடை காலத்துலையும் சரி, மழைக்காலங்களையும் சரி, இதர பருவ காலங்களையும் சரி, பயிர் பண்ணுகின்ற பயிர் சாகுபடி காலங்களையும் சரி, மண் வளத்தை எப்படி திடமாக நம்ம மேம்பாடு அடைய செய்யணும் அப்படின்ற வகுப்புகளை இந்த வானொலி பள்ளி மூலமாக நம்ம 13 வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு தொழில்நுட்ப உரைகள், பல்வேறு நிறுவனங்களில் இருந்து வந்த ஸ்பெஷலிஸ்ட்டுகளை வச்சு நம்ம உரை நிகழ்த்தி உங்களுக்கு அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே நம்மளுடைய தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையம் மிகச்சிறந்த ஒரு பணியை நம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினர் ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியானது கடந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் அறிவியல் ஆலோசனை குழு கூட்டத்தில் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் கண்டிப்பாக சொன்னார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வானொலி வேளாண்மை பள்ளி நீங்கள் நடத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் இப்போ நம்ம வேளாண்மை அறிவியல் மையம்னா ஒரு 100 பேரை கூட்டலாம், அதிகபட்சம் ஒரு 500 பேரை கூட்டலாம். ஆனால் வேளாண்மை தொழில்நுட்பங்களை வேளாண்மை விவசாயிகளுக்கு அகில இந்திய வானொலி மூலம் சொல்லுவதானால் லட்சக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் நம்மளால் சொல்ல முடியும். அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம துணைவேந்தர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார்கள். அதுபோல் அதை நிறைவேற்றும் வகையாக கடந்த ஆண்டு ஒரு வேளாண்மை பள்ளி நடத்தியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஆண்டு ஒரு வேளாண்மை பள்ளி நடத்தியிருக்கிறோம். இந்த 2ஐயும் சேர்த்து இன்றைக்கு அதனுடைய நிறைவு விழாவாக நம்ம இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்கின்றது, அது மட்டுமல்லாமல் அந்த தொழில்நுட்பங்களை மக்களுக்கு சும்மா பயிற்சிகள் மூலமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் இடுபொருட்களையும் அவங்களுக்கு வழங்கி அந்த தொழில்நுட்பங்களினுடைய பலன்களை ருசிக்க செய்கின்றது, அந்த பலன்களை அனுபவிக்க உதவுகின்றது. அப்படிங்கின்ற வகையில் இன்றைக்கு நாம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கிராமப்புறங்களிலேயே பெரும்பாலான வகையிலையும் மாடு கறவை மாடு வளர்ப்புலேருந்து நிறைய வருமானம் வந்தாலும் கூட விவசாயத்துக்கு அடிஷனலாக கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் மூலமாகத்தான் பெரும்பான்மையான மகளிர் அந்த நம்ம கால்நடை கோழி வளர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்கள எளிதில் நம்ம சென்றடைய முடியுது. இந்த கோழி வளர்ப்புனால் மட்டும் மகளிருக்கு பெரிய அளவிலே வருமானம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றது. அதை முன்னெடுத்து செல்கின்ற வகையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தம் செய்கின்றன. கோழி வளர்ப்பு செய்கின்ற ஆர்வமுள்ள மகளிரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் கொடுக்க முடியுமோ, தொழில்நுட்பங்கள் மட்டுமில்லை, நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்பங்களை சொல்லுங்கள், அதனோடு சேர்த்து தொழில்நுட்ப இடுபொருட்களை நீங்கள் வழங்கி அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் முகமாக
குறிப்பாக எஸ்சி எஸ்டி பயனாளிகளுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 40 பயனாளிகளுக்கு கோழி கூண்டுகள் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கோழி கூண்டுகள் கொடுக்குறோம், வெறுமனே கூண்டுகள் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக கோழி குஞ்சுகள் ஒரு 1000 ரூபாய் விவசாயிகளினுடைய கான்ட்ரிபியூஷனில் அவங்க ஒரு 1000 ரூபா கொடுத்து அவங்களுக்கு அந்த கோழி குஞ்சுகளை நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக கொடுக்குறோம். இதன் மூலமாக கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதனிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வருமானம் வரக்கூடிய, எப்படியும் நம்ம வீட்டில் நிறைய ஒரு மீந்து போன சாதமோ இல்லை வயலில் நெல் களம் அடிச்சிட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய காஞ்சி போன பதரோ இது எல்லாமே வந்து கோழிகள் உணவாக வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு உபரி வருமானம் வந்து தரக்கூடியதாக இருக்கும். அந்த தொழில்நுட்பத்தை முன்னிறுத்துகின்ற வகையில் இன்றைக்கி கோழி வளர்ப்பவர்களுக்கு ஒரு தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கொடுத்து இந்த வேலைகளை செய்கின்றோம். மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னாக்க நம்ம வேளாண்மை அறிவியல் மையம் பருத்தி நாமக்கல் மாவட்டத்திலே பருத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக அடர் நெருக்கு நடவு முறையில் பருத்தி சாகுபடி அப்படிங்கிற திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் நம்மளை கொடுத்து செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 70 விவசாயிகளுக்கு 53 ஏக்கர் நிலப்பரப்பில் அவங்களுக்கு இடுபொருட்கள் கொடுத்து பருத்தி உற்பத்தியை அரவணைச்சோம். பொதுவாக பருத்தி நம்ம சாகுபடி பண்ணுறோம்னாக்கா 3 அடிக்கு 3 அடி இடைவெளியில் பண்ணுவோம். வரிசைக்கு வரிசை 3 அடி இருக்கும், செடிக்கு செடி இடைவெளி 3 அடி இருக்கும். ஆனால் நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட குட்டை ரகங்கள், அதாவது அடர் நெருக்கு நடவு முறை. அடர் நெருக்கு நடவு முறை என்னன்னு சொல்லி சொன்னாக்கா 3 அடிக்கு 3 அடி இடைவெளியில் நடுறதுக்கு பதிலாக 3 அடிக்கு 3 அடி வரிசைக்கு வரிசை இருக்கும். ஆனால் செடிக்கு செடி அரை அடி இடைவெளி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னாக்கா 3 மடங்கு செடிகளினுடைய எண்ணிக்கையை ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் அதிகப்படுத்தும். அப்போது 3 மடங்கு மகசூல் வந்து கிடைக்கும். இப்படி குறைந்த ஏரியாவில் அதிக அளவில் பருத்தி சாகுபடியை செஞ்சு மகசூல் அதிகமாக எடுக்கிறது விவசாயிகளுக்கு. ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணி 10,000 எடுக்கிறதுக்கும் 3 ஏக்கரில் விவசாயம் பண்ணி 10,000 எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அப்போது குறைஞ்ச நிலப்பரப்பில் அதிகப்படியான மகசூல் கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அடர் நெருக்கு நடவு முறையில் பருத்தி உற்பத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நம்ம சொல்லி கொடுத்தோம். அந்த தொழில்நுட்பத்தில் பெரும்பாலும் பருத்திக்கு வந்து மருந்து, பூச்சி மருந்து, களைக்கொல்லிகள் தெளிக்கின்ற அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது அதை ஒவ்வொரு முறையும் தெளிக்கின்ற விவசாயிகள் இப்போலாம் வந்து பூச்சி மருந்துகள் கொஞ்சம் அதிகமாகவே தெளிக்கிறது மாதிரியான இருக்குது. தெளிப்பதற்கு தனியாக ஆள் கிடைக்கிறது இல்லை. அந்தந்த விவசாயிகளே அவங்களையே தெளிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வருது. அப்போ அவங்கள பாதுகாக்கிற விதமாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற விதமாக பிபி கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள், பூச்சி மருந்து தெளிக்கும் போது அவங்கள பாதுகாத்துறதுக்காக குறிப்பாக குறைஞ்சபட்சம் முகக்கவசம், நிறைய விவசாயிகள் துண்டை முகத்தில் கட்டிப்பாங்க, இல்லைனாக்கா ஒரு கர்ச்சீப்பை கட்டிப்பாங்க, இல்லைன்னா ஒரு பழைய வேஷ்டியை கட்டிப்பாங்க. இது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதுக்காகவே பரிந்துரைக்கப்பட்ட தொழில்நுட்பங்களால் உருவாக்கப்பட்ட கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைகள் எல்லாம் வந்து இருக்குது. அந்த உரைகளை நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம். அதில் இன்றைக்கி கொஞ்சம் விவசாயிகள் கொடுக்குறோம். சரி, இப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எதற்காக இப்படி வந்து நம்ம கூட்டம் போட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிறைய விவசாயிகளுக்கு இது மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்குது அப்படின்ற கூட தெரிஞ்சுக்கிறது கூட இல்லாமல் இருக்கிறோம். ஒன்று நம்ம வைக்கிறக்கூடியது, இன்னொன்று நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்தினோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 10 பேர் கொடுத்துட்டோம்னா அடுத்த வருஷம் வேறு ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் தொழில்நுட்பத்தை தேடி எங்களை வர வேண்டும், எங்களை அணுக வேண்டும் அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு ஆர்வத்தில் தொழில்நுட்ப பரவலாக்கம் செய்கின்ற வேலையை பணியை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இன்றைக்கு இந்த பூச்சி மருந்துகள் தெளிக்கும் போது அவங்க அணிந்து கொள்ளக்கூடிய கவசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கவசங்களை ஒரு 10 பேருக்கு நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்திலேருந்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பேரை வரவழைச்சிருக்கோம். சரி, ரைட்டு. ஒன்று விவசாயிகள், இன்னொன்று பாதுகாப்பு தொழில்நுட்ப திட்டங்கள். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் அந்த பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு பூச்சி மருந்துகளை கொடுக்கக்கூடிய அந்த உரக்கடை அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, கடை ஓனர்கள், முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அங்கே அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களையும் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க, சில நேரங்களில் இல்லாமலும் இருக்குது. அப்போ விவசாயிகள் வருகின்ற பொழுது எங்கள் பயிரில் வந்து இப்படி இருக்குங்க, இப்படி நோய் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பூச்சி மருந்துகளை கொடுக்கின்ற பொழுது என்ன மாதிரியான பூச்சி மருந்துகளை சரியான அளவில் கொடுக்கணும். அதிகமாக வந்து தெளிக்க சொல்லக்கூடாது. 2 மில்லி தெளிக்கிற இடத்துல 4 மில்லி தெளிங்க அப்படின்னு சொன்னால் அதிக மருந்து அவங்களுக்கு செலவும் போது விவசாயிகளுக்கு செலவு ஒன்று அதிகப்படுத்தும். இரண்டாவது வந்து சரியான மருந்தாக இல்லைன்னு சொன்னாக்க அந்த மருந்துக்கு அவர்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து வீணாக போகும். அப்புறம் சரியான மருந்துக்கு இன்னொரு முறை வந்து அவங்க தெளிக்க வேண்டியிருக்கும். இப்படி இல்லாமல் அதை சரியான வகையில் என்ன நோய் வந்தால், என்ன பூச்சி வந்தால்,
எவ்வளவு மருந்து கொடுக்கணும் இப்படிங்கிறத நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 200 உர பூச்சி மருந்து கடை தொழில் அதிபர்களுக்கு நம்ம இங்கே பயிற்சி கொடுத்துருக்குறோம். அது என்னென்னா, என்ன பூச்சி மருந்தை எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும், இவ்வளோ தான் பரிந்துரை பண்ணணும், எந்த சீசனில் பரிந்துரை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்துடைய விஞ்ஞானிகளை கேட்டு நீங்கள் அதை செய்யுங்க. அல்லது விவசாய பெருமக்கள் நேராக எங்கள்கிட்ட கேட்கலாம். இன்றைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் நீங்கள் உங்களுடைய பூச்சிகளுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றத கட்டுப்படுத்துறதுக்கு தெரியாமல் செய்கிறது வேறு, ஏதோ ஒரு மருந்து அடித்து அதை செலவாக்கிட்டு திருப்பி இன்னொரு மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு இரட்டிப்பு செலவு. அதை குறைக்கும் விதமாக இருக்குமானால் விவசாயிகள் நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளணும், விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டுக்கிறணும். விவசாயிகளுக்கு தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னென்ன விஷயங்களுக்காக வேளாண்மை அறிவியல் மையத்திற்கு மகளிரும் விவசாய பெருமக்களும் சுயதொழில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களும் எங்களை நோக்கி நீங்கள் வரணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன தெளிவுபடுத்துவதன் மூலமாக இந்த ஒரு சிறு உரையை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். விழாவில் பருத்தி பயிர்களுக்கான பயிர் பாதுகாப்பு திட்டம் பற்றி விளக்கி கூறினார் நாமக்கல் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் எம் செல்வராஜ் அவர்கள். அவர்தம் உரையில், எந்த மனிதனும் எந்த விலங்கும் மண்ணோடு மண்ணாக வேண்டும், முடிசார்ந்த மன்னனும் பிடிசாம்பல் ஆக வேண்டும் என்பது நியதி. எனவே இந்த மண்ணில் தோன்றி மண்ணிற்குள் புதைகிறோம். இதை அறிந்தவர்கள் மனிதர்கள். மண்ணில் தோன்றி மண்ணில் மறையும் மானுட ஜென்மங்கள் இல்லையா? எல்லாரும் எலும்பு கூட எரிச்சோம்னா எலும்பு கூட கொஞ்சம் மிஞ்சும், நெருப்பு தின்னது போக, அது கூட கொஞ்ச நாள் மண் தின்றும். இப்படி அதனால தான் மண்ணும் பஞ்சபூதங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி. எனவே இந்த பூமியை காப்பாற்ற பல வழிகளை நாம் செய்ய வேண்டும். அதில் பூமியில் மண் பாறை எல்லாம் இருந்தாலும் மண்ணிலிருந்து நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது. இந்த உணவாகி நின்றது எதுவென்றால் மண்ணு தான். நெல் எதை எடுத்துக்கணும், நெல்லை சாப்பிட்றோன்னா எதுலேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது கடைசி. அதனால தான் அதுக்குள்ளே போய்க்கு. அதனால் பூமியினுடைய எடை எப்பொழுதுமே கான்ஸ்டன்டானது, ஒரு நிலையானது பூமியினுடைய எடை. இத்தனை மக்கள் பெருகி போயிட்டோம், ஜனத்தொகை பூமியினுடைய பாரம் எல்லாம் அதுக்குள்ளே போயிடும். அதனால் நீரினுடைய அளவும் சமமானது. ஒரு இடத்துல மழை கொட்டும், ஒரு இடத்துல வறட்சி இருக்கும். இப்படி பஞ்சபூதங்களால் இந்த பூமி நிர்ணயிக்கப்பட்டாலும் பஞ்சபூதத்தில் ஒரு அடிப்படையானது இந்த பூமி. இந்த பூமியில் மண்வளத்தை காப்பாற்ற நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது மண்ணை தோண்டினால், மழை பெய்து மண்ணை தோண்டினால் மண்புழுவாக கிடைக்கும். எங்கள் ஊரில் பொத்தனூரில் இப்போ எங்கேயுமே நீங்கள் நிலத்தில் போய் மண்ணை தோண்டினா கூட மண்புழு கிடைக்காது, பயந்துக்கும் இல்லையா? அந்த புழு பூச்சி எல்லாம் இருக்கும். இப்போ எதுவும் மண்வளம், அதனால் செயற்கை உரங்களாலும் பல்வேறு பூச்சிக்கொல்லிகளாலும் மண்வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மண்வளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த பண்ணை வேளாண் பள்ளி முயற்சி செய்து 13 வகுப்புகள் நடத்தி இன்று 13வது வகுப்பு. பஞ்சபூத சக்தியில் நம்ம வாழ முடியாது, உணவை உட்கொண்டு தான் வாழ வேண்டும். இப்பொழுது கூட சட்டை எடுக்க செல்லும் பொழுது கூட எல்லோரும் காட்டன் சட்டை என்று தேடுகிறார்கள், பஞ்சால் செய்த துணி என்று. அதை போடும் பொழுது நமக்கு ஒரு சௌரியமாக இருக்கிறது. வேளாண் அறிவியல் மையங்களும் கால்நடை மருத்துவக் கல்லூரியும் பலவிதமான உபகரணங்களை உற்பத்தி செய்து பலவிதமான தொழில்நுட்பங்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனை முகவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார் ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி முதல்வர் முனைவர் ST செல்வன் அவர்கள். அவர்தம் உரையில், மண்வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்வளத்தை சொன்ன மாரி சின்ன வயசில் நாங்கள்லாம் நோண்டும் போது நிறையா மண்புழு வரும். இப்போல்லாம் மண்புழு வரதே கிடையாது. நான் சென்னைக்கு வெளியில் ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டு போயிருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா மண்வளம் அப்படியே காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பெரிய பெரிய பில்டிங்கில் எதுவுமே வரல. விவசாயம் இன்னும் கூட விவசாயம் நடந்துகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி நோண்டாவே எனக்கு ஏகப்பட்ட மண்புழு கிடக்குது. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் இந்த மண்வளம் எவ்வளோ முக்கியமானது இது. ஸோ இந்த மண்வளம் இருந்தால் தான் உங்களோட உற்பத்தியும் ரொம்ப அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக இப்போ இந்த பூச்சிக்கொல்லி முதலாளிகள் இருக்காங்க, இவங்க தான் ரொம்ப முக்கியமான பங்கு இதில் வகிக்கணும். ஏன்னா நிறையா விவசாயிகள் அந்த ஒரு சாயில் சயின்டிஸ்ட்டோ இல்லை சாயில் டாக்டரை அக்ரி டாக்டர் பார்த்து அவங்க கேட்க மாட்டாங்க, நேராக கடைக்கு போவாங்க.
கடையில் போய்ட்டு சொல்லுவாங்க என் பூச்சிக்கு வந்து என் செடிக்கு வந்து வெள்ளைப்பூச்சி வந்திருக்கு, இல்லை பூச்சி வந்திருக்கு, அது சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவர் முதலாளி இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கிற ஒரு வேலை செய்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கரெக்டாக வந்து இந்த மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே இப்படி தான் வந்து வழக்கமாக போயிட்டுருக்குது. இதான் இந்த கொரோனா டைமில் ரொம்ப இப்போ சர்ச்சையாச்சு. இதேமாதிரி வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா ப்ராக்டிக்கலாக வந்து சாத்தியம் இல்லை. அதனால் நிறையா டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கடையில் இருக்க ஃபார்மசிஸ்ட்டோ இல்லை அக்ரோ கெமிஸ்ட்டோ இல்லை உங்கள் பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட் பெஸ்டிசைடில் இருக்கிற கடை ஊழியர்களோ அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த மருந்து வந்து தெரியலன்னு சொல்லிடலாம். இல்லை இந்த மருந்துக்கு இந்த டோஸ் கொடுங்க, 1 லிட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வேல்முருகன் சொன்ன மாதிரி 1 லிட்டருக்கு 2 மில்லி 3 மில்லிக்கு மேலே எந்த மருந்து கொடுக்கறதுல வந்து பிரயோஜனமே படாது. அதுவும் இல்லாமல் எந்த நேரத்தில் போடணும், எந்த பருவத்தில் போடணும், பூ பூக்கிறதுக்கு முன்னாடி போடணுமா, பூ பூக்கிறதுக்கு பிறகு போடணுமா, அதேமாரி வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு நேரங்காலம் சொல்லுவாங்க. அந்த நேரங்காலத்தில் அந்த மருந்து போட்டால் தான் அதோட பலன் இருக்கும். பலன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக கிடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு 4-5 வருஷமாக வந்து நிறைய பேர் மாம்பழம் வாங்கி சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் பெரிய சர்ச்சையில் இருக்குது. கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா 30 டன் 40 டன் மாங்காய் வந்து எல்லாம் கல் வச்சு படுக்கிறாங்க. கல் வச்சு படுக்கிறதே ஒரு பெரிய ஆபத்து. இது எல்லாமே வந்து பெஸ்டிசைட் நிறைய பெஸ்டிசைட் தெளித்தா நல்லா ஒரு மரத்தில் வந்து 1000 காய் காய்க்குன்னா 200 காய் காய்க்கும், 2000 காய் காய்க்குன்னு ஒரு நினைப்பு எல்லாருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வேண்டிய அந்த மருந்து கொடுத்திங்கன்னா போதும். அந்த கரெக்டாக அந்த பூ காய் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மருந்து அடித்தா போதும், உங்களுக்கு காய் நல்லாவே காய்க்கும். அது ஸோ அந்தமாரி ஒரு இயற்கையான ஒரு பொருட்கள் வந்து எதுலேயுமே கிடையாது. எது பார்த்தாலும் எந்த ஒரு பழங்களாம் சரி இல்லை காய்கறிகளாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை கழுவி தான் சாப்பிட சூழ்நிலை வந்துச்சு. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாரும் கழுவுற மாதிரி பழக்கமே கிடையாது. கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே அரைச்சி சமையல் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஒரு கழுவுற சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னாக்கா அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து ரொம்ப அதிகமாக அதோட சர்ஃபேஸ்லேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளுக்கு ஆபத்து வரும். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா நோயும் ஏகப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. நோய்க்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு காரணம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இது இல்லாமல் இப்போது இந்த ஐசிஆர் சொல்லுவாங்க, நம்ம இந்திய வேளாண் கழகம்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசோட டைரக்டர் ஆஃப் போல்ட்ரி ரிசர்ச்னு சொல்லுவாங்க. நம்ம கோழி ஆராய்ச்சியோட இயக்கம் சொல்லி ஹைதராபாத்தில் இருக்குது. நான் வந்து இந்த ஹோசூரில் ஒரு கல்லூரி இருக்குது, கோழி உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி. அங்கே வந்து இந்த ஸ்கீம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து எங்களுக்கு 2014-15 நான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னா, இந்த விரிவாக்க கல்வி இயக்கம் கீழே வந்து கிட்டத்தட்ட 27 சென்டர் இருக்குது. அது ஒரு 10 சென்டர் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், நாமக்கல், திருச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, இது மாதிரி ஒரு 10 சென்டர் நாங்கள் தேர்ந்தெடுத்து கிராமப்பிரியா வனராஜா இந்த கோழி குஞ்சு வந்து நாங்கள் விநியோகம் பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து இதில் ஒரு 3 வருஷமாக என்னாச்சு, இந்த கரெக்டாக கொரோனாக்கு முன்னாடி 2018-19 வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபண்டு கொடுத்தாங்க, நிதி உதவி கொடுத்தாங்க. அந்த நிதி உதவி வச்சு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உபகரணங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 19க்கு அப்புறம் இந்த கொரோனா வந்ததுனால வந்து ஒரு 19, 20, 21 வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம விவசாயிகளை கூட்டம் சேர்க்க முடியல, நாங்கள் அலுவலகத்துக்கு சரியாக போக முடியல. அதனால் பல காரணங்களாக அது 2-3 வருஷம் தடைப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ 23, 24 தான் நாங்கள் வந்து அந்த 15 கூண்டு ஒரு சென்டருக்கும் ஒரு மையத்துக்கும் வந்து ஒரு 15 கூண்டு, அதாவது நைட் ஷெல்டர் சொல்லுவோம். இரவு நேரத்தை நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்ப்புங்க. நாமக்கல் வந்து நான் கோழி பற்றி பேசணுன்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நாட்டுக்கோழி பற்றி நான் பேசுகிறேன், நான் கமர்ஷியல் ஏர் பிராய்லர் பற்றி பேசலை. நாட்டுக்கோழிக்கு வந்து அதிகமான இறப்பு சதவீதம் வந்து பெருச்சாளி, பூனை பிடிச்சிட்டு போகிறது தான் அதிகமாக வரும். அது சின்ன கோழி இருந்தாலும் பெரிய இருந்தாலும் சரி, சின்ன கோழியில் பாதிப்பு அதிகமாக வரும். அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த கூண்டு கொடுக்குறதும். ஒரு பெரிய கூண்டு கிட்டத்தட்ட நீங்கள் பெரிய கோழி, வளர்ந்த கோழி வந்து ஒரு 20லேருந்து 25 கோழி அதில் வளர்த்துட்டு பகலில் வந்து மேய்ச்சிட்டு வரும், நைட்டில் வந்து அது பாதுகாப்பாக அடைக்காக்கிறதுக்காக வந்து அந்த கூண்டு தயார் பண்ணி இப்போ விநியோகம் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் இப்போது 23 நவம்பர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு சென்டரும். அதுக்கு வந்து இந்த சமயத்தை வந்து நானும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேலுமர் சாரை கேட்டு, நம்ம விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களும் கேட்டு, சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வந்துக்கிறேன்னு சொன்னால் நானும் கலந்து வந்துட்டு இதில் நானும் பங்கு பெறுகிறேன். இங்கே வந்ததை பார்த்து தான் வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஆர்வமாக வந்து மண்வளம் சரி, இந்த இயற்கை வேளாண்மையும் சரி, இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. விழாவில் வானொலி வேளாண் பள்ளி பாடம் குறித்தும் வானொலி முக்கியத்துவம் குறித்தும் விளக்கி கூறினார் தருமபுரி வானொலி நிலைய உதவி இயக்குனர் பி. சின்னசாமி அவர்கள். வானொலி வேளாண் பள்ளி அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் மாதிரி விவசாயிகள் இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது பண்ண முடியாது, சேர முடியாது. அதுக்காக தான் இங்கே வர வச்சு உங்களையே
கேள்வி கேட்க வச்சு அந்த கேள்வியும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க நடத்துகிற பாடத்தையும் உங்களுக்கு ஒளிபரப்பு செஞ்சுட்டு வந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு அங்கக வேளாண்மையில் இன்றைய தேவை அப்படிங்கிற தலைப்பில் 13 வாரம் இது பண்ணிச்சு. சரி, இது யாருமே கேட்கல அப்படின்னு பார்த்தா அங்கே பெரியவர் ஒருத்தர் இருக்கிற அந்த கொடைக்கு கீழே அவர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் பேரும் எனக்கு சரியாக தெரியல. ஏங்க நீங்கள் ஒரு வானொலி வேளாண்மை பள்ளியை நடத்துனீங்களே, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, இன்னும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரேடியோ கேட்குறாங்க. அப்போ தான் நினச்சோம் ரேடியோவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி ரேடியோ யாரும் கேட்கலன்னு சொல்ல முடியாது. அது அந்த இம்பேக்ட் அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் ஏன் வருது? நமக்கு அந்த அரிசியவே சாப்பிட்றோம், அதில் உரத்தை கொண்டு போய் போடுறோம், பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதனுடைய நஞ்செல்லாம் எங்கே போகுது? நமக்கும் போகுது, நம்முடைய மாட்டுக்கும் போகுது. அதை சாப்பிடக்கூடிய நமக்கும் பல வியாதிகள்லாம் வருது. அதனால தான் இந்த இயற்கை விவசாயம் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி வானொலியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி 13 வாரங்கள், அதாவது போன வருஷம் பார்த்திங்கன்னா 10/1/2003 28/3/2023 வரைக்கும் இந்த பாடம் நடந்துச்சு. இந்த வருஷம் மண் வளத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி 8/2/24 24/4/24 வரைக்கும் 13 பாடங்கள் நடத்தணும். அந்த அளவுக்கு வானொலி வந்து இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கால்நடை பல்கலைக்கழகம் புது புது தொழில்நுட்பங்களும் செய்யும். அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்க டெக்னாலஜியே சொல்லுவாங்க. அவங்களுடைய புது புது வேர்ட்ஸே நமக்கு நுழையாது, வாயில் நுழையாது. அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த வானொலி. அதுக்காக தான் வந்து வானொலியை கேளுங்க. எல்லாருமே தயவு செஞ்சு உங்களுடைய எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வாங்கி இது பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வானொலி நிலையத்தை கேட்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். இன்றைக்கி நிறையா போட்டித் தேர்வுலாம் வருது. அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் பார்த்திங்கன்னா 7:30 8 ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒன்று கேட்போம். அதே மாதிரி விடைத்தேன வினாக்கள் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, அதை படித்தா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு இல்லாமல் ப்ரைவேட்டில் போகணுன்னா அதுக்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது வானொலி மட்டும்தான். அதுக்காக தான் ரேடியோவை கேளுன்றோம். நீங்கள் மட்டும் கேட்குறது இல்லாமல் உங்கள் குழந்தைகளையும் கேட்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வளமானதாக அமையும். இது தொடர்ந்து இன்னும் நாங்கள் உங்களுடைய தேவை அறிஞ்சு இந்த நிறையா வானொலி வேளாண் பள்ளி இது மாதிரி இதெல்லாம் செய்வோம். அதே மாதிரி நம்ம சேலத்தில் போகும்போது அவங்க முதல்வர் சொன்னாங்க, சார் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் கேட்டார். அவர் சொன்னார், ஏங்க இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கல்லூரிக்கு வந்துட்டு கேவிகே போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கேவிகே இவ்வளோ போனால் பல தரப்பட்ட எல்லா விஷயங்களையும் அங்கேருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம பல்கலைக்கழகம்னா மாடு சார்ந்த இது மட்டும்தான் சொல்லுவாங்க, அதனால் கேவிகே போகணும். அதனால் கேவிகேவும் அந்த தொடர்ந்து அந்த ஒத்துழைப்பு ஆழ்ந்த ரேடியோவுக்கு வழங்கணும். தொடர்ந்து ரேடியோ கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் உயரும். உங்கள் வாழ்க்கை தரம் மட்டும் உயர்றதுக்கு இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வருங்காலமும் சிறப்பாக அமையிறதுக்கு இந்த வானொலி உதவும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து வானொலியை கேளுங்கள். அதுக்கு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகமும் ஆல் இண்டியா ரேடியோவும் ஒரு தண்டவாளம் மாதிரி அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்குறதுல வானொலியும் நம்ம வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து செயல்படுது. தொடர்ந்து வானொலி கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக அமையட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் வானொலி வேளாண் பள்ளி புத்தகத்தையும் சான்றிதழையும் வழங்கி பேருரையாற்றி பேசினார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் வி. அப்பாராவ் அவர்கள். அவர்தம் உரையில், நமக்கு உணவு பற்றாக்குறை வந்ததுனால நிறைய முறைகள், புது புது தொழில்நுட்பங்கள், புது புது ரசாயனங்களை பயன்படுத்தி நம்மளுடைய உணவு உற்பத்தி அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், நிறைய ரசாயன இயற்கை உரங்கள், ஸோ இதெல்லாம் போடுறதுனால இதெல்லாம் போட்டு நம்மளுடைய உணவு உற்பத்தியை அன்றைக்கு பசி பட்டினி தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ரசாயன முறையில் விவசாயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால் உணவு உற்பத்தி அதிகப்படுத்துகிறோம். உணவு பாதுகாப்பு, உணவு உற்பத்தி பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் 30 வயசு 40 வயசு ஆன உடனே எல்லாம் வந்துடுது. பிபி வந்துடுது, டயபெட்டிஸ் வந்துடுது, முட்டி வலி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்தின நிறைய ரசாயன உரங்கள்னால வந்த பிரச்சனைகள் தான். அதே மாதிரி மண் வளத்தை பற்றி என்றைக்குமே கவலைப்படலை.
நிறைய பூச்சிகள்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்கு. நிறைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் மரங்கள்லாம் வெட்டிட்டு எல்லா பக்கமும் காடுகள்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். காட்டில் இருக்க வேண்டிய விலங்குகள்லாம் ஊருக்குள்ளே வந்து நம்மளை துன்படுத்துறதுக்கு ஆளாகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் குன்றக்குடியில் ஒரு பயிற்சி ஒன்று துவக்கி வச்சுருக்கோம். அதாவது மொத்தம் இந்த மண்டலத்தில் வந்து 72 வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்குது, இந்த 10வது மண்டலத்தில். அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்தை தேர்ந்தெடுத்து இதுக்கு வந்து முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால மண் வளம் மட்டும் பாதிக்கப்படலை, நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாருமே, விலங்குகள் எல்லாமே. ஸோ இதை தவிர்க்கிறது எப்படி, இதை வந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிற முறைகள் இது வந்து 2 வகையாக சொல்லலாம். இந்த நம்ம பூமியை வந்து பாதுகாக்கிறது, நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால என்ன ஆகிடுதுன்னா மண் வளம் வந்து குறைஞ்சிருது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வாயுகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, தீமை தரக்கூடிய வாயுகள் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம காலநிலை, அதாவது தட்பவெப்ப நிலையெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாசலில் இருக்கிற இங்கே மழை பெய்யுது, அந்த நீங்கள் அடுத்த வீட்டு பக்கம் அடுத்த தெருவில் போனீங்கன்னா மழை இருக்காது. அதே மாதிரி இங்கே பெய்ய வேண்டிய மழையை வந்து காற்றடிச்சிட்டு வேற எங்கேயோ போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உற்பத்தி பண்ணுற இந்த யூஸ் பண்ணுற இந்த ரசாயன பொருட்கள் உரங்களும் நம்ம உற்பத்தி பண்ணுற இந்த தீமை தரக்கூடிய வாயுகளும், அதாவது அதுதான் சொல்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கார்பன் கிரெடிட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இது மட்டும் இல்லை, மாடுகள் ஆடுகள்லாம் வந்து தீவனம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த தீவனம் கொடுக்கும்போது மீத்தேன் அப்படிங்கிற கேஸ் உற்பத்தி ஆகுது. இப்போ நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதிலலாம் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து 25 மடங்கு கார்பன் டை ஆக்சைடோட அதிகமான தீமை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கு தேதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏசி எல்லாம் வந்துடுது இல்லையா? அதில் பயன்படுத்துகிற அந்த கேஸ் இருக்குது பாருங்கள், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகம் தீமை தரக்கூடியது இயற்கைக்கு. இப்போ நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அங்கக முறை இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு அவ்வளோ தூரம் தீமை தரக்கூடியது. அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடுன்னு இருக்குது, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 மடங்கு தீமை அதிகமாக கொடுக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னே என்ன பண்ணுறோம், மரம் வளர்க்குறோம். மரம்லாம் என்ன செய்யுது, இந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் வந்து ஆக்சிஜனை கொடுக்குது இல்லையா? உயிர் வாயு, அதானே சொல்கிறோம் ஆக்சிஜன். இப்போ என்ன ஆகிடுது, மரங்கள்லாம் வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டு இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம், நம்ம செழுமையாக இருக்கிறோம். அப்படின்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது செடி கொடிகள் விவசாயம் நடக்கிறதுனால. இந்தியாவில் முக்கியமாக வந்து விவசாய நாடு இது இல்லையா? மற்ற நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா, ஜெர்மனி போனீங்க, யூஎஸில் போனீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் தான் இருக்கும். கார் கம்பெனி இல்லை மோட்டார் கம்பெனி இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும், கம்ப்யூட்டர் கம்பெனி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க சூழ்நிலைகள் அந்த மாதிரி, அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. ஏன்னா வருஷத்தில் 8 மாதம் 10 மாதம் வந்து ஐஸில் உறைஞ்சி கிடக்கும். ஸோ அவங்க வந்து எந்த விவசாயமும் பண்ண முடியாது, நம்ம தான் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ நம்ம விவசாயம் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம பூமியை வந்து காப்பாற்ற முடியும். இந்த வாயுகளெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்கள். இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பூமி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், வாசலில் இந்த சாணம்லாம் தெளித்து பண்ணுவோம் பார்த்திங்களா? அது எதுக்குன்னா பூமியை கொஞ்சம் சூடுபடுத்திட்டு நம்ம வாழறதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்காக. பட் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, கிட்டத்தட்ட 4 டிகிரி ஃபாரன்ஹைட் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் நம்மளாம் இப்போ உட்கார முடியல இல்லையா? ஒரு ரூம்குள்ளெல்லாம் உட்கார முடியல. இது காரணம் என்னம்னா, மெதுவாக கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு இருந்த வெப்பமும் இப்போ இருக்கிற வெப்பநிலையும் வந்து மாறி இருக்குது. இன்னும் போக போக நிறைய அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து பாதிப்படையும். ஸோ இப்போது அந்த பண்ணையாளர்கள்லாம் இது எப்படி மேலாண்மை பண்ணுறது, இது எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம பல்கலைக்கழகங்கள், வேளாண் பல்கலைக்கழகம், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 2 விதமான இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த மேலாண்மை இதை வந்து எப்படி தவிர்க்கிறது, 2வது இந்த மாதிரி தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணுறது, அதுக்குண்டான வெரைட்டிஸ், அதுக்குண்டான கால்நடைகள் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய வெளியிடுறாங்க இந்த வெரைட்டிஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெயில்லையும் இந்த மாதிரி ஒரு ட்ராட் ஏரியாஸ்லலாம் வந்து வளரக்கூடிய பயிர்கள், வளரக்கூடிய கால்நடைகள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது அது ஒரு பக்கம், அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அது உற்பத்தி பண்ணுறாங்க.
இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம தட்பவெப்பநிலை வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்த இது பார்த்திங்கன்னா 2 வேளாண் பள்ளியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இன்னொரு புதுமையான ஒரு இது கொடுத்து க்ரீன் மென்யூர் மேனேஜ்மெண்ட், க்ரீன் ப்ரொமோட்டர் அப்படின்றது. இந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பூமி வந்து பூமிக்கு மேலே வந்து ஓசோன் லேயர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ அதில் வந்து ஓட்டை விழுந்துருது. அந்த ஓட்டை விழுறதுனால இந்த நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா மீத்தேன் கேஸு, இந்த மீத்தேன் கேஸுக்கு வந்து கிட்டத்தட்ட மற்ற கார்பன் டை ஆக்சைடோட அதிக ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்ஃப்ராரெட் கதிர்கள்லாம் வந்து பூமிக்கு மேலே நேராக படுது. அது படும்போது மனிதர்களுக்கு வெளியில் போனீங்கன்னா எல்லா விதமான நோய்களும் வருது. அதுதான் ரீசன். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும். நிறைவாக வேளாண் அறிவியல் நிலைய மீன் வளர்ப்புத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பால்பாண்டியன் அவர்கள் நன்றி நவில விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலி வேளாண் பள்ளி பாடத்தின் ஒரு நாள் நேர்முக பயிற்சியும் சான்றிதழும் வழங்கிய விழாவின் வானொலி தொகுப்பு. இணைப்புரை சுபாஷ். தொகுப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.